இந்த ரமலான் மாசத்தை நம்ம எப்படி எதிர்நோக்குறது, இந்த மாசத்தை நாங்கள் எப்படி எதிர்நோக்குறது அப்படி என்று கேட்டால், இன்றைக்கு என்ன செய்வாங்கன்னா ரமலானை வரவேற்கிறோம். இந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் என்ன செய்வாங்க, அருள்மிகு மாதமே வருக அப்படின்னு போட்டுருவாங்க. குர்ஆன் அருளப்பட்ட மாதமே வருக அப்படின்றாங்க. இந்த ஊரில் வந்து என்ன செய்வாங்க, பள்ளிகளுக்கெல்லாம் பெயிண்ட் போட்டு லைட் எல்லாம் போட்டு இந்த மாதத்தை வரவேற்கிறாங்களாம். இதுதான் ரமலான் மாதத்தை வரவேற்கக்கூடிய லட்சணமா? ரமலான் மாதத்தை வரவேற்கக்கூடிய லட்சணம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக விளங்கினா, இந்த மாதத்தை வரவேற்கிறது அமல்கள் இபாதத்துகளை கொண்டு. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை ஆசை ஊட்டுறாங்க. நபி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, இந்த ரமலான் மாதம் வந்து விட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வீசக்கூடிய காற்றை விடவும் வேகமாக தர்மம் செய்வாங்க, காற்றை விட வேகமாக தர்மம் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. குர்ஆன் அதிகமாக ஒவ்வொரு இரவுலையும் ஓதுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தர குர்ஆனை ஓதி காட்டுவாங்க, குர்ஆன் ஓதி காட்டுவாங்க. அப்போ குர்ஆன் அருளப்பட்ட மாதம் இந்த மாதம், அதில் குர்ஆன் ஓதுவாங்க, அதிகம் தர்மம் செய்வாங்க, இரவு நேர வணக்கத்தில் ஈடுபடுறது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் இந்த ரமலான் மாதத்தில் நின்று வணங்குகிறாரோ அவருக்கு முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இரா வணக்கம், இரவு வணக்கம், இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இந்த ரமலான் மாதத்தில் வந்து செய்யக்கூடிய இபாதத்துக்களாக இருக்கு. அதுதான் நம்மளை அலங்கரிக்கிறது, இபாதத்துக்களை கொண்டும் நம்ம அலங்கரிக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் நாங்கள் ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறோம். ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ரமலான் மாதம் வந்துட்டா அவங்க தொழிலுக்காக வேண்டி நோன்பை விடுறாங்க, அவங்க வியாபாரத்துக்காக வேண்டி இரவு தொழுகையை விடுறாங்க. நம்ம நைட்டு ஃபுல்லாக என்ன செய்யணும், டெக்ஸ்டைல் வியாபாரம் பண்ணணும், துணிமணி வியாபாரம் பண்ணணும். அப்போ வந்து அவங்க இரவு தொழுகை இல்லை. அவங்க பகலுக்கெல்லாம் ஏதாவது சமைச்சு கொடுக்கணும், கஞ்சி காய்ச்சி வைக்கணும், ஏதாவது சோட்டிட்டு செஞ்சு வைக்கணும். அப்போ வந்து நோன்பு வைக்க முடியாது, நான் உப்பு பார்க்கணும், ரசம் பார்க்கணும், நெருப்பில் நிற்கணும், நோன்பு வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ எதை மிஸ் பண்ணுறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருளை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ்வோட பெரிய ஒரு கிருபையை வந்து நேராங்க மிஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்தில் கூடுதலாக நம்ம இபாதத்தில் ஈடுபடணும். நம்ம சாட்டி சொல்கிறோம், நம்ம என்ன சொன்னோம், இதை விட்டால் எங்களுக்கு வேறு மாதம் இல்லை, இதில் தான் எங்களுடைய வியாபாரம், இதை விட்டால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோமே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு ஒரு சவுக்கடி இந்த கோவிட்-19 எல்லாம் நமக்கு காட்டி போட்டான். எப்படி காட்டிட்டான்னு சொன்னால், நம்ம ஊரில் வந்து என்ன செய்வாங்க, தொழுகைக்காக கடையை பூட்டுறது கூட யோசிக்கிறோம். நம்ம ஒரு 5 நிமிஷம் தொழுகைக்காக பிரேக் டைம் போட்டு கடையை பூட்டுறதுக்கு யோசிக்கிறோன்னா வியாபாரம் மிஸ் ஆயிரும், வியாபாரம் அடுத்த கடைக்கு போய்த்துரும், வருமானம் குறைஞ்சிடும். அதனால் தொழுகை டைமிலெல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா, மொத்தமாக வருஷக்கணக்கில் கடையை பூட்ட வச்சான். பூட்டு கடையை எப்போவும் நீ திறக்க முடியாது. அப்போ கடையை பூட்டிட்டு வீட்டில் இருந்து 5 நிமிஷம் என்ன, வருஷம் 2 கடையை பூட்டிட்டு குந்திக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு ரிசுக்கு கிடைக்குது. நம்ம யாருமே பட்டினி சாவுக்கு போகலை, நம்ம யாருமே ரோட்டில் நின்று யாசகம் பண்ணலை. நமக்கு எழுதின அளந்த ரிசுக்கு வந்துக்கிட்டே இருக்குதா இல்லையா? 1 மணி நேரம் தொடர்ந்து வியாபாரம் பண்ணிட்டு 1 மாதத்துக்கு லாபத்தை எடுத்துகிட்டு போய்த்துருவோம். நம்ம அல்லாஹ் தஆலா அந்த பரக்கத்தை தாரான். அப்போ இந்த கோவிட்-19 நமக்கு சொல்லுது என்ன, நீ கடையை பூட்டுறதுனால உனக்கு ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்லை. 11 மாதம் உழைக்கிறோம், 1 மாதம் இபாதத் செய்யக்கூடாதா? அதனால் நான் வியாபாரமே செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, செய்வோம். ஆனால் லா துல்ஹிக்கும் அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் வந்திக்கிறீங்களா. அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா, உங்களுடைய சொத்து சுகங்களோ உங்கள் குழந்தைகளோ அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டு உங்களுடைய தொழுகையை விட்டு உங்களை பராக்காக்க வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா நேரான் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த ரமலான் மாதத்தில் வளமையை விட மாற்றமாக பல தொழுகை அடிபட்டு போகுது. அவருக்கு என்ன கடையில் வியாபாரம் பிஸி, இதை விட்டால் வேறு நாளில் உழைக்கிறது. வளமையாக இஷாவை டைமோ தொழுதவர் கூட ரமலான் மாதத்தில் தொழ மாட்டேங்கிறாரு, அவருக்கு தொழ டைம் இல்லைங்கிறாங்க. அப்போ இப்படி நாங்கள் போனால் எப்படி இந்த மாதத்தை வரவேற்கிறது? இந்த ரமலான் மாதத்தை வரவேற்கிறதுங்கிறது இபாதத்துக்களை அதிகமாக செஞ்சு அருளை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாகத்தான் நம்ம இருக்கணும். இந்த நொண்டி சாட்டுக்களை நம்ம சொல்ல முடியாது, அது முடியாதுங்கிறத நம்ம கண்கூடாக கண்டுட்டோம். இந்த கோவிட்-19 ஊடாக நம்ம இல்லை அந்த நொண்டிச்சாட்டு வேணாம், அது ஒரு சரியான காரணம் இல்லைங்கிறத நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம். அதுபோக இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அல்லாஹ்வோட அருள் ரொம்ப அதிகமாக கிடைக்குது,
அதை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக, அதை அடையக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ் ரொம்ப கருணை உள்ளவனாக, ரொம்ப இரக்கம் உள்ளவனாக இருக்கான், ரொம்ப கருணை உள்ளவனாக இருக்கான். நம்ம அடிப்படையில் ஒரு விஷயத்தை செய்கிறோம் என்னன்னு சொன்னால், சின்ன குழந்தையா இருக்கும்போது குழந்தைகளை வளர்க்கும் போதே நம்ம அடிப்படையில் அல்லாஹ் ஒரு பயங்கரமாக தான் நம்ம அறிமுகம் பண்ணுறோம். அல்லாஹ் சுடுவான், அல்லாஹ் நெருப்பில் போடுவான், அல்லாஹ் நரகத்தில் போடுவான், அல்லாஹ் அடிப்பான், அல்லாஹ் தண்டிப்பான். நம்ம பிஞ்சு மனசில் வைக்கிற ஒரு நஞ்சு என்ன தெரியுமா? அல்லாஹ் கொடுமைக்காரன் அப்படிங்கிறோம். நம்ம யாராச்சும் பிள்ளை வளர்க்கும் போது அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் கருணை காட்டுவான், அல்லாஹ் அருள் செய்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? அல்லாஹ் அருளாளனுங்கிறத சொல்கிறோமா? இல்லை, அல்லாஹ் அடிப்பான், அல்லாஹ் நெருப்பில் போடுவான், அல்லாஹ் நரகத்தில் போடுவாங்கிறது தான் நம்ம என்ன செய்கிறோம், சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ முதல்ல நாங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் கருணையாளன், அல்லாஹ் நம்மளை எல்லாம் என்ன செய்யறான், மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பிள்ளை பருவத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் இரக்கம் உள்ளவனுங்கிறத நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது, அல்லாஹ் கருணை உள்ளவனுங்கிறது. இது அல்லாஹ்வுடைய திருமறை வசனத்தில் ஒரு வசனத்தில் நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம். என்னன்னு சொன்னால், பொதுவாக நம்ம எப்போவுமே ஒருத்தரை விழிக்கும் போது நல்லது செய்யும் போது மட்டும்தான் நம்மளோட சேர்த்து செல்லும். கெட்டது செய்யும்போது நம்ம தள்ளி வச்சு பேசுவோம். இப்போ நல்லது செய்கிறது நம்ம ஊருக்காரன்னு சொல்லுவோம். ஒருத்தன் நல்லது செஞ்சுட்டான், அவனை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் எங்கள் ஊருக்காரன்ருவோம். நம்ம ஊர் இல்லைன்னு வைங்களேன், அது எங்கட நாட்டுக்காரன்ருவோம். நம்ம நாடு இல்லைன்னு சொல்லுங்களேன், அவன் எங்கட முஸ்லீம் இல்லையா அப்படின்றோம். நம்ம சொந்த பிள்ளை ஒரு நல்லது செஞ்சா கூட பொண்டாட்டிக்கிட்ட சொல்லும்போது என்ற பிள்ளைய பார்த்தியா அப்படின்னு சொல்லும். ஆனால் அவன் தவறு செஞ்சுட்டா, பாரு உன் பிள்ளைய, உன்னோட பிள்ளைய பாரு என்ன பாடுபடுத்துறான்னு பாருன்றோம். அவனுக்கிட்டா சொந்த ஊருக்காரன் தவறு செஞ்சா சொல்லுவான், இந்த ஊரான் இப்படித்தான், இதனால தான் இந்த ஊரே பிடிக்கிறலன்றோம். நம்ம அப்போ தப்பு செய்யும்போது தள்ளி வச்சிருவோம், நல்லது செய்யும்போது மட்டும் சேர்த்துக்குவோம். இது சாதாரணமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 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 பண்பு. அல்லாஹ் தஆலா கொஞ்சம் வித்தியாசமாகவே சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆன்லயே மீன்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, முஸ்லிம்களே, மூமின்களே என்றெல்லாம் மக்களே அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூப்பிட்றான். ஓ மனிதர்களே என்று கூப்பிட்டு அல்லாஹ் இந்த இடத்துல எப்படி கூப்பிட்றான் தெரியுமா? யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என்னுடைய அடியார்களேங்கிறான். அப்போ பாவம் செஞ்சவர்களே என்று சொல்லும்போது தள்ளி வைக்காம கிள்ளி வைக்காம அல்லாஹ் எடுத்து அவன் பக்கத்தில் சேர்த்துக்கிறான். என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாட அருளை நம்பிக்கை இழந்துடாதீங்கிறான். அல்லாட இரக்கத்தில், அல்லாட நம்பிக்கை, அல்லாட கருணையில் நீங்கள் நம்பிக்கையை இழந்துடாதீங்க. என்னிடத்தில் கேளுங்க, இன்னல்லாஹு வல் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் மன்னித்து கிருபை செய்பவன், அல்லாஹ் மன்னிப்போம். ஒமையாகுமிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யார் இருக்கா பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ்ட மிகப்பெரிய ஒரு அருள், அல்லாஹ் மன்னிக்கிறேங்கிறான். பல மடங்கு நன்மைகளை இரட்டிப்பாக்கி தரான் அல்லாஹ், எப்போவுமே பல மடங்கு. அந்த ரமலானுக்கு வெளியிலேயே பல மடங்கு, நமக்கு 1க்கு 10 மடங்கு கூலி அல்லாஹ் தஆலா தரான். நம்ம 5 வக்து தொழுதாலும் 50 வக்து தொழுத நன்மை தான் அல்லாஹ் தஆலா நேரான் தாரான். ஆனால் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு அடியான் ஒரு பாவம் செய்ய நினைத்தால், நல்ல கவனிங்க, ஒரு அடியான் ஒரு பாவம் செய்ய நினைச்சா பாவம் எழுதப்படாது. ஒரு நன்மை செய்ய நினைச்சிட்டு ஒரு நன்மை எழுதப்பட்டுரும். ஒரு நன்மை செய்ய நினைச்சா ஒரு நன்மை எழுதப்பட்டுரும். செய்ய நினைச்ச நன்மையை செஞ்சுட்டான் என்று சொன்னால் 10 மடங்குலேருந்து 700 மடங்கு வரைக்கும் நன்மை பல மடங்காக அவருடைய இஹ்லாஸுக்கு ஏற்ப எழுதப்படும். அப்போ ஒரு நன்மை செய்ய நினைச்சா ஒரு நன்மை, செஞ்சா பல மடங்கு நன்மை. அதே மாதிரி ஒரு பாவம் செய்ய நினைச்சா பாவம் இல்லை, செஞ்சா ஒரே ஒரு பாவம், செஞ்சா ஒரே ஒரு பாவம். அது மட்டும் இல்லை, இந்த நன்மை செய்யும் போது இந்த பாவம் அழிஞ்சு போகுது. சாதாரணமாக நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் இமாம் ஆமீன் சொல்லும் போது நீங்களும் ஆமீன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லாங்க. இது அம்மனல் இமாமு அம்மினு, இமாம் ஆமீன் சொன்னால் நீங்களும் ஆமீன் சொல்லுங்க. ஏனெனில் யார் ஆமீன் சொல்வது, மலக்குமார்கள் ஆமீன் சொல்வதோடு நேர்படுகிறதோ அவருடைய முந்தின பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுங்கிறாங்க. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ நம்ம தொழுகையில் ஆமீன் சொல்கிறதுலையே நம்ம இமாம் ஆமீன் சொல்லும்போது மலக்குமார்கள் ஆமீன் சொல்கிறாங்க, அந்த நேரத்துக்கு நாமளும் ஆமீன் சொல்கிறோம், முந்தின பாவம் மன்னிக்கப்படுது. நம்ம உது செய்கிறோம், கையை கழுவும் போது கையால் செஞ்ச பாவம் கழுவப்படுது. வாய் கழுவுறோம், கண்ணு கழுவு, முகத்தை கழுவுறோம், கண்ணால் செஞ்ச பாவங்கள் கழுவப்படுது. காலை கழுவுறோம், காலால் செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்படுது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த உது செய்கிற நீரோடு அல்லது அதன் கடைசி துளியோடு அந்த பாவம் கழுவப்படுதுங்கிறாங்க.
தொழுதுட்டு சுபஹான் அல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை சொன்னால் அவருடைய பாவங்கள் கடன்முறை அளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்பட்டுருதுங்கிறாங்க. நீங்கள் உழு செஞ்சுட்டு வீட்டில் அழகான முறையில் நீங்கள் உழுவை செஞ்சுட்டு பள்ளி வாசலுக்கு நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து உயருது அப்படிங்கிறாங்க. அப்போ நன்மை இன்னும் அதிகமாகுது, நம்ம செய்யக்கூடிய நன்மையால் இன்னும் பாவங்கள் குறைஞ்சிக்கிட்டு போகுது. அப்படி கருணை உள்ளவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான், ரொம்ப கருணை உள்ளவனாக இருக்கான். இவ்வளவு இரக்கம் காட்டுற, இவ்வளவு கருணை காட்டுற அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால் இந்த ரமலான் மாசத்தை இன்னொரு கருணையாக இரட்டிப்பாக்கி தரான். வளமையாகவே ரொம்ப அதிகமாக தான் தரான்ல, நமக்கு இன்னும் ரொம்ப அதிகமாக நன்மையை தரான். ஒரு நன்மையை வச்சு ஒரு பாவத்தை அழிச்சு கட்டிக்கிறான். அல்லாத இறக்கத்தை பார்த்தா எல்லாருமே சொர்க்கம் பெற்றுருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம அல்லாட கருணையை பார்க்கலாம். எல்லாருமே சொர்க்கம் பெற்றலாம். அல்லாஹ்க்கு இணை வைக்காமல் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சொர்க்கம் போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுக்கு அல்லாஹ் கருணை உள்ளவனாக இருக்கிறான்.